உன்னுடைய சோம்பேறித்தனம் தான் கரூரில் நடந்த 40 மக்களுடைய உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம். பொதுமக்கள் எல்லாருமே உன்னுடைய சோம்பேறித்தனத்தாலையும் பப்ளிசிட்டி பைத்தியத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கரூர்ல பேச வேண்டிய நேரத்தில் நாமக்கல்ல பேசிவிட்டு அதுக்கு அப்புறமேட்டு மெதுவா ரோட் ஷோவை நடத்தி உனக்குள்ள ஒரு புலங்காகிதம் வருது அப்படின்னாக்கா உன்னுடைய மனநிலை ஸ்டடியா இல்ல அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்ல முடியும். நடந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். நாமக்கல்ல நீ 8:45 பேசணும் பர்மிஷன் வாங்கினீங்க. என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து சென்னையில 8:45 மணிக்கு கிளம்புற? அதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு உனக்கு தானே இருக்கிறது. எப்படா அடுத்த மேல பழிய போலான்ற மனநிலையில இருக்கக்கூடிய நீயெல்லாம் ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர். நீ முதல் அரசியல்ல பக்குவமாக நீ பக்குவப்பட்ட பிறகு உன்னுடைய ரசிகர்கள் அரசியலாக பக்குவப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணணும். இந்த பஞ்சு டைலாக்ல சினிமாவுக்கான கிளாப்ஸ கொடுக்க ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில பஞ்சர் ஆக்கி விட்டோம். தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாலி அவர்கள் ஒரு பாடல் வரிகளை வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட எதுக்குமே உருப்படாத பயன்பெறாத ஒரு ஜென்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த தற்கூரிகள் வெத்து கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தற்கூரி விஜய் அவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும். கரூர்ல சனிக்கிழமை நடந்த அசம்பாவிதத்துக்கு செவ்வாய்க்கிழமை வருத்தம் தெரிவித்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமாவது வந்துட்டு இறந்தவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வருத்தப்படுவாரு, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வாரு அப்படின்னு பார்த்தாக்கா எந்த ஊர்லயும் நடக்காத சம்பவங்கள் கரூர்ல நடந்ததுக்கு யார் காரணம், அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே வெளிப்படையா தெரியும். உன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய ரசிக வாரியர்களுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் புரியலே தவிர தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியுது. உன்னுடைய சோம்பேறித்தனம் தான் அந்த கரூரில் நடந்த 40 மக்களுடைய உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம். கரூர்லயும் சரி எல்லா ஊர்லயுமே ஏன் உன்னுடைய முதல் பொதுக்கூட்டம் நடத்தின இல்லையா விக்கிரவாண்டியிலயும் பல பேர் மயக்கம் போட்டு பாதிக்கப்பட்டாங்க. மதுரையிலயும் அதே சம்பவம் தான் நடந்தது. நீ போற ஒவ்வொரு ஊர்லயுமே மக்கள் திருச்சியில இருந்து எல்லா இடங்கள்லயுமே கரூர் வரைக்குமே 5 மாவட்டங்களில் உன்னால பொதுமக்கள் எல்லாருமே உன்னோட சோம்பேறித்தனத்தாலையும் பப்ளிசிட்டி பைத்தியத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தலைவன் அப்படின்னாக்கா அது நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய கொள்கை தலைவர் ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரை ஏத்துக்கிட்ட அப்படின்னாக்கா அவர்களுடைய கொள்கைப்படி 1% நடக்கிறதுக்கான முயற்சியை வந்துட்டு எடுக்கணும். ஐயா பெரியார் வந்துட்டு தன்னுடைய நேரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல மற்றவர்களுடைய நேரமும் ரொம்பவும் முக்கியம். அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரியது. அவ்வளவு அந்த நேரத்தையும் நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னால ஒரு நிகழ்ச்சி காலதாமதமா ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்கணும் அப்படின்னாக்கா அது தொடங்குற நேரத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட்ல இருக்கக்கூடியவர் தான் ஐயா பெரியார் அவர்கள். அவரை நீ கொள்கை தடை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முதல்ல இந்த டைம் பஞ்சாட்டு மற்றவருடைய காலம் எந்த நேரத்தில் விரயமாக கூடாது அப்படின்ற புரிந்து கொண்டு அதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சார கூட்டது எல்லாத்துலயும் மற்றவருடைய நேரத்தை வந்துட்டு வீணடிக்கின்ற அயோக்கியத்தனமான வேலைகளை வந்து முதல்ல வந்து பண்ற. கிழமை காலையில் 8:45 நாமக்கல்ல கூட்டத்துல பேசணும் பர்மிஷன் வாங்கிட்டீங்க. 8:45 நாமக்கல்ல பேசணும்னாக்கா நீ பிரைவேட் ஜெட் மூலியமா போறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்தது அதுக்கே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ரோடுவேஸ்ல திருச்சி டு நாமக்கல் 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்கா இங்க இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருக்கணும். நீ அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4:15 மணிக்கு உன் வீட்டுல இருந்து கிளம்பி போய் பிரைவேட் ஜெட் மூலியமா போயிட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நீ வந்து நாமக்கலுக்கு போயிருந்தீனாக்கா எந்த மக்களும் இதனால பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நாமக்கல்ல 8:45 பேச வேண்டிய நீ 1:15 மணிக்கு பேசுற. 1:15 மணிக்கு உங்களுக்கு கொடுத்துப்பட்டிருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரூர்ல பேச வேண்டிய நேரத்தில் நாமக்கல்ல பேசிவிட்டு அதுக்கு அப்புறமேட்டு மெதுவா ரோட் ஷோவை நடத்தி உன்னோட பப்ளிசிட்டி பைத்தியம் என் பின்னாடி ரசிகர்கள் வராங்க. ஏற்கனவே உன்னோட பப்ளிசிட்டி பைத்தியம் வெறி எந்த அளவுக்கு இருக்குன்றத 2 பவுன்சர்ஸ் வந்து மறைமுகமாவே சுட்டி காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு கொள்ள அந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு தலைவனுக்கான எந்த அறிகுறி இல்லாம ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனப்பிறழ்வுல நீ இருக்கிறியா
அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா உன்னுடைய செய்கைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனமான ரசிக கூட்டங்களை பார்த்து உனக்குள்ள ஒரு புலங்காகிதம் வருது அப்படின்னாக்கா உன்னுடைய மனநிலை ஸ்டடியா இல்ல அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில வந்து உண்மையான பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருப்பது போல சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் செய்யுங்க, நான் என் ஆபீஸ்ல வீட்லயும் தான் இருப்பேன், ஆனா அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சிஎம் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாக்கா இந்த சம்பவம் நடந்து அன்னைக்கே உன்னை கைது பண்ணியிருக்க முடியும். முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பக்குவப்பட்ட தலைவராக இருப்பதால எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி அரசியல் காழ்ப்புணர்ச்சி கைதுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தவறு செய்பவர்களை கைது செய்வது வேற. ஆனா எந்த சூழ்நிலையும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால எந்த ஒரு கைதும் இருக்கக்கூடாது அப்படின்னு பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறதுனாலதான் வெளிப்படையாக என்ன சொல்ற, இந்த சம்பவத்துல கூட எந்த ஒரு தலைவரையும் யாரையும் வந்துட்டு குற்றம் சொல்லாதீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு நபர் கமிஷனுடைய அறிக்கை வரட்டு, அதுக்கு அப்புறமேட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கலந்து ஆலோசித்து நாம வந்துட்டு இனிமேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்துக்கணும். எந்த ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் உயிர் போகணும்னு நினைக்க மாட்டான்னு சொல்லிட்டு மக்கள், அது குறிப்பாக உண்மையால் விமர்சனம் வைத்த தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்களை கூட இனிமேல் உண்மையால் விமர்சனம் வைக்காதீங்க, இந்த விஷயம் குறித்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டு பேசுறாரு. அப்படின்னாக்கா அவருடைய பக்குவப்பட்ட மனநிலை எப்படி இருக்குது, உன்னுடைய பைத்தியக்காரத்தனமான மனநிலை எப்படி, உண்மையிலே உன்னுடைய ரசிகர்கள் மேலேயோ மக்கள் மேலே உனக்கு அக்கறை இருந்ததுனாக்கா உண்மையிலே கரூரில் நடந்த அந்த கொடூரம் உன் மனதை உலுக்கியது அப்படின்னாக்கா, ஏன்னா உன்னுடைய சோம்பேறித்தனத்தான் அது இருந்து நடந்தது. நீ வெள்ளிக்கிழமை நைட்டு ஓவர சரக்கு அடிச்சு மட்டையாகி ஹேங் ஓவர் ஆனதுனால சனிக்கிழமை காலையில் உன்ன சீக்கிரம் கிளம்ப முடியும்னாக்கா 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேச வேண்டிய நெய்யே அன்னைக்கு ஏன் வந்துட்டு நீ வந்துட்டு 8:45 தான் சென்னை வந்து கிளம்புறனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னு ஏன் வெளிப்படையா சொல்ல, உண்மையிலே உன் மனசாட்சி உறுத்தி இருந்தா முதல்ல வந்துட்டு உன்னுடைய காலதாமதத்துக்கான காரணத்தை சொல்லி அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டுக்கணும், வருந்தி இருக்கணும். உண்மையிலே வந்துட்டு உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படி நீ நினைச்சிருந்தீனாக்கா இந்த மாதிரி சினிமா டைலாக் என்ன பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க விட சொல்லிட்டு சினிமால பஞ்சு டைலாக் மாதிரி பேசுறே, இந்த பஞ்சு டைலாக் சினிமாவுக்கு வேணா கிளாப்ஸ கொடுக்க, ஆனா வந்து ரியாலிட்டியில கிரவுண்ட் ரியாலிட்டியில பஞ்சர் ஆக்கி விட்டோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. பஞ்சு டைலாக்கு சினிமாவுக்கு வேணா செட் ஆகும், அரசியலுக்கு நிஜ யதார்த்த வாழ்க்கைக்கு என்னைக்கும் செட் ஆகாது அப்படின்றத கொஞ்சம். உண்மையிலே உனக்கு வந்துட்டு கரூர் சம்பவம் வேதனை கொடுக்குது அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணிருக்கணும், நேரடியாக டிஜிபி ஆபீஸுக்கோ இல்ல சென்னை ஹைகோர்ட்டுக்கோ இல்ல கரூர் கோர்ட்டுக்கோ போயிட்டு என்னுடைய காலதாமதத்தாலதான் இந்த கொடூர சம்பவம் நடந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன், சட்டத்துக்கு முன்னாடி என்ன சரணடைய வைத்துக்கிறேன், சட்டத்துக்கு முன்னாடி நானே சரணடைகிறேன், சட்டம் இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஆனா தாவேகா ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீயே வாலண்டியா போய் சரண்டர் ஆயிருந்தாக்கா நீ ஒரு பக்குவப்பட்ட தலைவனா இருக்க. ஆனா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு உக்காந்துட்டு வீடியோ போடக்கூடிய நீயே இதை செய்வீங்கன்னா செய்ய மாட்டேன். ஆனா என்ன பண்ற, பஞ்சு டைலாக்க பேசி மக்களை திரும்பவும் திசை திருப்புகின்ற வேலை, மக்கள் திசை திருப்பதுன்னு சொல்ல மாட்டேன், உன்னோட ரசிகர்களை திசை திருப்புகின்ற அயோக்கியத்தனம் பச்சை உன்னுடைய சோம்பேறித்தனம் ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஏன் கூசுது? முதல்ல கரூர் நீ ஏன் வந்துட்டு லேட்டா கிளம்புன, நாமக்கல் 8:45 மணிக்கு பேச வேண்டிய நீ வந்துட்டு எதுக்காக சென்னையிலேயே 8:45 மணிக்கு தான் போகப்பட்ட அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்றதுக்கு நீ ஏன் தயங்குற? நாமக்கல்ல நீ 8:45 பேசணும் பர்மிஷன் வாங்கினீங்க, அப்புறம் எதுக்காக வந்துட்டு என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து சென்னையில 8:45 மணிக்கு கிளம்புற? அதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு உனக்கு தானே இருக்கிறது. உன்னோட சினிமா பிடிப்பு படப்பிடிப்பு தளங்களுக்கு போகும்போது எந்த செய்தி ஊடகங்களும் ஏன் வந்துட்டு எந்த ஒரு ஃபிளாஷ் நியூஸுமே கொடுக்கல, எந்த ஒரு லைவும் பண்ண கிடையாது, உன் வீட்டுல இருந்து கிளம்பி போனதுக்கு எதுவும் லைவ் கொடுக்காம இருக்க. ஆனா நீ வந்துட்டு இந்த அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது மட்டும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருந்துட்டு சில கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே அதை தொடர்ந்து ஏன் லைவ் பண்ணணும், மக்களை வந்துட்டு அந்தந்த பகுதி மக்களை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அந்த மக்களை உளவியலாக அந்த நீ கூட்டம் பேசக்கூடிய இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஆசை தூண்டுற வேலையை வந்துட்டு ஏன் செய்யணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. நான் வெளிப்படையா கேட்கிறேன், சினிமா ஷூட்டிங்ல கால் ஷீட்டை வந்துட்டு எப்படி வேணாலும் மாத்திக்கிட்டு நீ போயிடலாம். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உனக்கு நஷ்டம் இல்லை, உன் ப்ரொடியூசருக்கு நஷ்டம். ஆனா இங்க பல லட்சம் மக்கள் வந்துட்டு கரூர்ல நீ வந்துட்டு 1:15 மணிக்கு பேச வேண்டிய 7:15 மணிக்கு பேசினாக்கா அந்த பகுதியில இருந்த ஒட்டுமொத்த வணிகர்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். இப்ப வரைக்கும் நீ
உன்னுடைய ரசிகர் அந்த ஜோம்பிகள் பண்ணிட்டு போன அந்த அசிங்கத்தால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுல வந்து மீண்டு வந்து அவரோட தொழிலை தொடங்குவதற்கு 2-3 நாட்கள் ஆகுது அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு மோசமான இதை வந்துட்டு இது பண்ணிருக்க. ஒரு கட்சியை தொடங்கணும்னாக்கா ஒரு தலைவனா இருக்கும்னாக்கா முதல்ல அவன் அரசியலாக பக்குவப்படணும், அவனுடைய தொண்டர்களை பக்குவப்படுத்தணும். ஆனா நீயே இங்க அரசியல் பக்குவம் இல்லாம எப்படா அடுத்த மேல பழிய போடலான்ற மனநிலையில இருக்கக்கூடிய நீயெல்லாம் ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிதான் சொல்ல முடியுது. ஆகவே உன்னை போன்ற குப்பைகள் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லை. ஆகவே உன்னை வந்துட்டு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. உன்னுடைய இந்த பஞ்ச் டைலாக் வசனங்கள் எல்லாம் போயிட்டு சினிமால ஸ்கிரீன்ல பேசு, கிளாப்ஸ் வரும். ஆனா இங்க ரியாலிட்டியில வந்து பேசினீங்கன்னாக்கா பல்லு கழுந்துடும் அப்படின்றத மறந்துடாத அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம். இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை விட்டுட்டு நீ முதல் அரசியல்ல பக்குவமாக, நீ பக்குவப்பட்ட பிறகு உன்னுடைய ரசிகர்கள் அரசியலாக பக்குவப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணணுமே தவிர இந்த மாதிரி பழிய போட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு உன்னுடைய தவறுகளை மறைத்து கொள்ள நினைப்பதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமான அரசியல். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல் மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றதான் உண்மையும் யதார்த்தமும் கூட. ஆகவே உன்னுடைய இந்த பஞ்சு டைலாக் சீன் போட்டு பண்ண எல்லா விஷயமும் மொக்கையாய் போய் இருக்குது அப்படிதான் பார்க்க முடியும். மக்களுக்கு தெரியும் கரூர்ல நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் முதல் காரணம் நீயும் உன்னுடைய சோம்பேறித்தனமும் அப்படின்றதான் யதார்த்தம். அதை உண்மையை ஒத்துக்கொண்டு உன்னை திருத்தி கொண்டால் மக்கள் உன்னை ஏற்றுப்பதற்கான முயற்சியா செய்வாங்க. இல்ல தொடர்ந்து நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என் சோம்பேறித்தனத்தால தொடர்ந்து தப்பு செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னாக்கா முன்ன வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து குப்பை தொட்டியில தூக்கி போடக்கூடிய காலமும் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம்.